யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தலையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் போய் சீலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்தோரும், எங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்லர், அவரைப் போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவன் நான் தான் என்றார். முன்பு பார்வையற்றார் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயர் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிலிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். வேறு சிலர், பாவியான ஒரு மனிதனை இத்தகைய மனிதனால் இத்தகைய அருளாளங்களை செல்ல இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவருடைய பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவிடம், உனக்கு பார்வை அளித்து அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலேயே பாவத்தின் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மாண்ட மகளிடம் நீர் நம்பிக்கை கொள்ளுகின்றீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் என்று சொல்லும், அப்பொழுது நான் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பற்றி பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண் பார்வை இருந்தும் உள்ளார்ந்த பார்வை இல்லாமல் இருப்பதே அதைவிட மோசமானது. ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த தவக்காலத்தில். இதை லேத்தாரே சண்டே என்று சொல்வார்கள். அதாவது அகமகிழுகின்ற ஒரு ஞாயிறு. அகமகள் ஜெருசலேமை என்று இன்று இந்த வழிபாடு எங்களை அழைக்கிறது. சந்தோஷமாக கொண்டாடுகின்ற ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறு இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் ஒரு அழகான பகுதியை சிந்திக்க நமக்கு தருகிறார். யோவான் நற்செய்தியிலே 9வது அதிகாரம் முழுவதையுமே நாங்கள் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 9வது அதிகாரத்திலே ஒரு பிறவியிலே பார்வையற்று பிறந்த ஒருவர் பார்வை வருகின்ற ஒரு சம்பவத்தை யோவான் ஒரு சம்பவம் அல்ல, ஆழமான இறையியலாக நமக்கு தருகிறார். ஆகவே நாங்கள் இன்று அகமகிழ வேண்டுமென்றால் நாங்கள் பார்வை வருகின்ற ஒரு வழியை இயேசு நமக்கு காட்டுகிறார். அது அகக்கண்களை திறக்கின்ற ஒரு பார்வை அல்ல, ஆன்மீக கண்களை திறக்கின்ற ஒரு பார்வை. நாங்கள் இந்த தவக்காலத்தில் இந்த ஆன்மீக கண்களை திறந்து ஆன்மீக ஊற்றுக்களை நமக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒரு இந்த காலத்தில் பார்வை என்கின்ற ஒரு சிந்தனையை கடவுள் நமக்கு தருகின்றார். உங்களுக்கு தெரியும், கெலன் கெலர் என்பவர் பார்வையோடு சம்பந்தப்பட்ட ஒருவர். அலாபாமா என்கின்ற ஒரு நகரத்திலே, அமெரிக்காவிலே ஒரு பெரிய செல்வத்திலே பிறந்தவர். 19 மாதங்களிலே அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அவர் பாதிக்கப்படுகிறார். மிகவும் ஒரு சோகமான கட்டம். அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஆக இப்படியான ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது, அவர் 7 வயதில் இருக்கிற பொழுது சுலைமன் என்கின்ற ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். அந்த பெண்மணி இவருக்கு எழுத வாசி கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா, அந்த கைகளிலே இருக்கின்ற அந்த அசைவுகள் ஊடாக அவருக்கு எழுத வாசியை கற்றுக் கொடுக்கின்றார். இவ்வாறு அவர் படித்து
பட்டம் பெற்று அதுக்கு பிற்பாடு அவர் இந்த உலகத்திலே இந்த கேட்க முடியாத பார்க்க முடியாதவர்களுக்கான உரைகளை வழங்கி ஒரு மிக பெரும் அறிஞனாக மாறுகிறார். இப்படியாக இருக்கிற பொழுது ஒரு முறை அவரை பார்த்து கேட்கிறார். அவர் இப்படியான ஒரு கஷ்டத்துக்குள்ளாலே பார்வையற்ற நிலையிலே அவர் வாழ்ந்தபடியால் அவரிடம் கேட்கப்படுகிறது. Once she was asked, what would be worse than being born blind? What would be worse than being born blind? அதாவது பார்வையற்றாக பிறப்பதை காட்டிலும் இன்னும் மோசமான நிலை என்ன? பார்வையற்றாக பிறக்கிறது ஒரு மோசமான நிலைதான், ஒரு கஷ்டமான நிலைதான். பிறவியிலே பார்வை பெற்று கிடக்கிறது இன்னும் மோசமான நிலைதான். ஆனால் அதைவிட மோசமான நிலை இந்த உலகத்தில் இருக்கிறதா? பிறவிலே பார்வையற்று இருப்பதை விட மோசமான நிலை இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர் கொடுத்த பதில் இன்றைய வாசகங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கு. அவர் சொன்னார், she answered, to have sight but have no vision. இதுதான் மிக மோசமான நிலை. பார்வை இருக்கிறது, கண் பார்வை இருந்தும் உள்ளார்ந்த பார்வை தூர நோக்கி இல்லாமல் இருப்பதே அதைவிட மோசமானது. ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் கண் பார்வை இருந்தும் உள்ளார்ந்த பார்வை, தரிசன பார்வை, தூர நோக்கில்லாமல் ஒரு மனிதன் வாழ்கின்றான் என்றால் அந்த நிலை பிறவிலே பார்வற்ற நிலையை விட மோசமானது என்று இந்த கெலன் கெனர் சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இன்றைக்கு திருச்சபை நமக்கு கற்பிக்கிறது. இன்றைய இந்த 9வது அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் அதிகமான உண்மைகளை நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கு பெற்றுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசு போய்கொண்டிருக்கிற பொழுது பிறவியிலே பார்வையற்ற ஒருவரை காணுகிறார். அந்த பார்வையாற்ற அவரை கண்டவுடனே அவருக்குள்ளே ஒரு இரக்கம் வருகிறது. பார்வையற்றவன் வந்து எனக்கு பார்வை கொடுமை என்று கேட்கவில்லை. இயேசு போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த பிறவியிலே பார்வையற்றவனை காணுகிற பொழுது உடனடியாக அவன் அழைத்து அவர் தரையிலே உமிழ்ந்து உமிழ்நீராய் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை பார்வையற்றனுடைய கண்களிலே பூசி நீ சிலோமல் கோபுரத்துக்கு போல் கண்ணை கழுவும் என்று சொல்லுகிறார். அழகான ஒரு செயற்பாடு. அந்த மனிதனை காணுகிற பொழுது இந்த இயேசுவுக்கு இரக்கம் வருகிறது. இந்த இயேசுவுக்கு ஒரு ஆழமான ஒரு ஒரு கருணை பிறக்கிறது. அவருக்கு பார்வையை கொடுக்கிறார். ஆகவே இந்த பார்வை பெற்ற இந்த மனிதனுடைய அந்த பயணத்தை தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜோவான் அவர் வந்து இந்த உடல் பார்வையை மாத்திரம் இங்கு குறிப்பிடவில்லை. இந்த இவ்வாறு துவங்கி அந்த மனிதனுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது முதலாவதாக அவர் சொல்லுவார், அந்த இயேசு என்கின்ற மனிதனை சந்தித்தேன் என்று சொல்லுகிறார். தொடக்கத்தில் பரிசேயர்கள் அவனை கேள்வி கேட்ட பொழுது அதுக்கு பிற்பாடு அவரை ஒரு இறைவாக்கர் என்று கொண்டு கொள்ளுகிறார். அதுக்கு பிற்பாடு அவரை பார்த்து ஆண்டவரை மீது நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த வெளிப்பார்வை மாத்திரமல்ல, அதுக்குள்ளே ஒரு விசுவாச பயணம் ஒன்று ஆரம்பமாகிறது. முதலாவதாக இயேசு என்கின்ற மனிதனை அவர் சந்திக்கிறார். அவர் இந்த இயேசு என்கின்ற மனிதன் தான் அவருக்கு அந்த சேற்றை பூசி உமிழ்ந்து சீலோவாமல் போய் அங்கே கழுவும் என்று சொல்லுகிறார். பரிசேயர்கள் வந்து அவர் சொல்லுகிறார், உனக்கு பார்வை அளித்தாளை பற்றி என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிற பொழுது அவர் ஒரு சாதாரண ஆள் அல்ல, ஒரு சாதாரண ஆள்னாலே செய்ய முடியாது. அவர் கடவுளிடமிருந்து வந்தவராகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அவர் ஒரு இறைவாக்கர் என்று சொல்லுகிறார். அந்த மனிதன் உயர்ந்து உயர்ந்து கொண்டு போகிறார். அதுக்கு பிற்பாடு அந்த மனிதனை அந்த பரிசேயர்கள் அந்த சபக்கூடத்திலிருந்து தள்ளி விடுகிறார்கள். ஏனென்றால் யார் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையெல்லாம் இந்த பரிசேயர்கள் தள்ளி விடுகிறார்கள். அப்படி தள்ளிப்பி அவன் தனிமையில் இருக்கிற பொழுது இயேசு அவனை பார்க்கிறார். அவனை பற்றி கேட்கிறார், மாண்ட மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகிறாயா என்று கேட்கிற பொழுது, ஐயா அவர் யார் என்று சொல்லும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீர் அவரை பார்த்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், உம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற அவர் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரை நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் ஒரு மிக பெரும் மறை பரப்பாளராக மாறுகிறான். பலரும் வந்து கேட்கிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையிலே குருடாக இருந்தாய், பார்வையற்றிருந்தாய், இப்போ என்ன சொல்லுகிறாய்? பார்வை பெற்றிருக்கிறாய், இவ்வளவு காலம் முன்னே நாங்கள் தெருவோரங்களிலே பார்த்தோம், பிச்சை எடுத்து கொண்டிருந்தாய், உன்னுடைய வாழ்வுக்காக ஒன்றுமில்லாமல் இருந்தால் இன்றைக்கு நீ பார்வை பெற்றிருக்கிறாய், ஓடி திரிகிறாய் என்று சொல்லுகின்ற பொழுது
அந்த மாட்சிமையை காக்கிற பொழுது என்ன சொல்லுகிறாய் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் ஒரு இறைவாக்கினரை சந்தித்தேன், என் ஆண்டவரை சந்தித்தேன். அன்பார்ந்தவர்களே, இந்த உடலிலே கண் பார்வையற்ற ஒரு மனிதன் உடல் அந்த கண் பார்வையை மாத்திரமல்ல, ஒரு ஆன்மீக கண் பார்வையை பெற்று ஆழமான ஆன்மீக பயணத்தை பெற்று இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு ஒரு பெரும் மறைபரப்பாளராக மாறுகிறார். இதைத்தான் நாங்கள் சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே என்பார்ந்தவர்களே, இங்கு ஒரு பக்கத்தாலே உடலிலே அந்த பார்வையற்ற மனிதன் இந்த அகப்பார்வை பெற்று பெரும் மறைபரப்பாளாக மாறுகிற பொழுது இந்த வாசகத்திலே ஞாயிற்றுக்கிழமையில் உண்மையில குருடர்கள் யார் என்பதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கேட்க வேண்டிய கேள்வி. உண்மையில பார்வையற்றவன் இந்த பிறவியிலே பார்வையற்றவனா, அல்லது போனால் இந்த பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்த பொழுது அங்கு வந்து பல கேள்வி கணைகளை தொடுத்த பரிசேயர்களா உண்மையிலே குருடர்கள் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த நற்செய்தி சொல்லுகிறது, உண்மையிலே கண் பார்வையற்றவர்கள் யார் என்றால் இந்த பரிசேயர்கள். ஏனென்றால் ஒரு அற்புதம் நடைபெற்றிருக்கிறது, ஒரு அதிசயம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையிலே பிறவியிலே பார்வையற்ற ஒருவனுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார். இந்த பார்வை கொடுக்கிற அந்த சம்பவத்தின் மூலமாக இயேசு ஒரு மெசியா, ஒரு இறைவாக்கினர், மிக பெரும் இறைவாக்கினர் என்று அவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற இந்த வேளையில் இந்த பரிசேயர்களுடைய அகக்கண்கள் பிறவியிலேயே குடூராக இருக்கின்றன. ஏன் இவர்கள் இந்த அதிசயத்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்றால், அவர்களை பொறுத்தவரையிலே இந்த நற்செய்தி ஒரு கட்டத்திலே இயேசு குணமாக்கிய நாள் ஓய்வு நாள். அவர்கள் இந்த ஓய்வு நாள் தான் பிரச்சனை. இங்கு நடைபெற்ற இந்த அதிசயம், அற்புதங்கள், அருளினுடைய அந்த வடிவங்கள் எல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓய்வு நாள் என்றால் வேலை செய்யக்கூடாது. ஏன் ஓய்வு நாள் என்று வேலை செய்யக்கூடாது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது என்றால், ஓய்வு நாளில் வேலைகள் செய்யாமல் ஆண்டவரை தியானி. ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது. எதற்காக? அந்த சட்டத்தினுடைய உட்பொருள் என்ன? அந்த நாளில் நாங்கள் வேலை செய்யாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகமாக ஆண்டவரை தியானிக்க வேண்டும், ஆண்டவரோடு நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த செயற்பாட்டில் இறைவன் கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தினுடைய குருடர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இயேசு அன்றைக்கு என்ன செய்தார் என்றால், அந்த உமிழ் நீரை எடுத்து சேற்றிலே பூசி கண்களிலே வைத்தது ஒரு வேலை. ஆகவே இந்த சேற்றை உமிழ்நீரை உமிழ்ந்து அந்த சேற்றை எடுத்து கண்களிலே பூசி சீலோமாமல் குளத்தில் போய் கழுவு என்று சொல்லப்படும் இந்த செயற்பாடுகள் முழுவதும் ஒரு வேலை. ஆகவே இயேசு ஓய்வு நாளை மீறினார். ஆகவே ஒரு பாவி, அவரால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி இந்த பார்வையற்ற அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இவர்தான் இறைவாக்கினர் என்று வெளிப்படுத்தப்பட்ட பொழுதும் இந்த சட்டத்தின் நுணுக்கங்களை படித்த ஜூத பாரம்பரியத்திலே வந்த பரிசேயர்களினால் தங்களுடைய அந்த அகக்கண்களிலே இருக்கின்ற அந்த குருட்டுத்தன்மையை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அதிசயங்களை, அற்புதங்களை பெற்ற இந்த பிறவியிலே குருடனாக இருந்த அவனை அந்த தொழுகை கூடங்களில் அனுப்பி விடுகிறார்கள். அங்கே அவருடைய பெற்றோர்களை கேட்கிறார்கள், என்ன நடந்தது இவனுக்கு, இவன் பார்வை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது கூட அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்னா பயந்து ஒடுங்கி, அவர்களுக்கு தெரியும் என்னுடைய மகன் பிறவியிலேயே பார்வையற்றிருந்தான், ஒரு அதிசயம் அற்புதம் நடைபெற்றிருக்கிறது, இயேசு தொட்டிருக்கிறார், இன்றைக்கு அவன் பார்வையற்றிருக்கிறான் என்று அகமகளை கூட இந்த பரிசேயர்கள் விடவில்லை. அவர்கள் சொல்லியிருந்தால் அவர்களையும் அந்த அந்த சிவக்கூடத்தை விட்டு தள்ளியிருப்பார். சொல்ல அவனுக்கு வயது வந்துட்டு அவன்கிட்ட போய் கேளுங்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு மனிதர்களாக இந்த பரிசேயர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கேள்வி கணைகள் என்று யோவான் சொல்லுகிறார். நல்ல ஒரு விஷயத்தை, ஆண்டவருடைய அதிசயத்தை, அற்புதத்தை கூட அவர்களால் கண்டு அதை விசுவாசித்து அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க முடியாமல் இன்னும் தங்களுடைய மனங்களை கடினப்படுத்தி கொண்டு போகிறார்கள். ஆகவே இந்த நெட்சிலே யார் குருடர்கள் என்றால், பிறவியிலே குருடனாக பிறந்த அவன் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பார்வை தெரியும் என்று தம்பட்டம் அடித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே குருடராக இருக்கிறார்கள். ஆண்டவன் இயேசு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த தவக்காலத்திலே 4வது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த அகக்கண்கள் திறந்திருக்கிறதா? சிறப்பாக கிளர் தெளிவாக சொல்லுகிறார், கண் பார்வை இருந்தும் உள்ளார்ந்த பார்வை, தரிசன பார்வை இல்லாமல் இருப்பதே அதை விட மோசமானது. நாங்கள் கண்களால் குருடாக இருந்துட்டோம் என்றால், பார்வையிட்டிருந்தால் அது பெரிய பிரச்சனை அல்ல.
ஆனால் இந்த அகக்கண்களை திறக்காமல், ஒரு தூர நோக்கி இல்லாமல், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து கொண்டு மற்றவர்களை தீர்ப்பிட்டு கொண்டு மற்றவர்களை செபக்கூடங்களில் அனுப்பி கொண்டிருக்கிற அந்த தன்மைகள் இன்னும் பயங்கரமானவை என்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் பங்குகளில் இருக்கிற பொழுது நாங்கள் மனிதர்களை எப்படி பார்க்கிறோம்? மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிறோமா? அழுது போனால் இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலே சீடர்கள் கூட 3 வருஷம் இந்த சீடர் கூட அந்த மனுஷனை பார்த்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, இவன் குருடனாக இருப்பது இவருடைய பெற்றோருடைய பாவமா அல்லது போனால் இவனுடைய பாவமா? அவனை ஒரு இறையியல் பிரச்சனையாக பார்க்கிறார்கள். இன்றைக்கி நாங்கள் கூட அன்பார்ந்தவர்களே, மனுஷர்களை பார்க்கிற பொழுது அவனுடைய சாதி, அவனுடைய கோத்திரம், குலம் என்று நாங்கள் எங்களுடைய பார்வைகளை எல்லாம் முடக்கி கொண்டு போகிற பொழுது, இதனூடாக நாங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் கிளப்பிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியெல்லாம் இழக்கிற பொழுது உண்மையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்களிடம் இந்த தரிசன பார்வை இருக்கிறது. எங்களுடைய குருத்துவ வாழ்விலே கூட சில வேளைகளை நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற உன்னதமான வாழ்க்கைக்குள்ளே போகிற பொழுது கூட நாங்கள் இந்த தரிசன பார்வை இல்லாமல், யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கின்ற அந்த தரிசன பார்வை இல்லாமல், ஆண்டவர் அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் செய்கிற பொழுது அதனூடாக எங்களுடைய குருத்துவத்தில் இருக்கின்ற அந்த பார்வைகளை விரிவடைய செய்யாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தால் நாங்கள் தான் இந்த பிறவியிலே இருந்த குருடனை விட அதிகமான குருடராக மாறிவிடுகிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இந்த மகிழ்ச்சியான காலத்திலே ஆண்டவர் ஒரு சிறப்பான செய்தி தருகிறார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே அகக்கண்களை திறக்க வேண்டும். இந்த யோவான் ஒரு சின்ன ஒரு விடயத்தை வைத்து, பிறவியிலே குருடனாக இருந்த அவனுடைய அந்த நிகழ்ச்சியை வைத்து ஒரு நிகழ்ச்சியாக சரித்திரமாக சொல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே சென்று எத்தனை மனிதர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு இறையியல் கட்டுரையை இந்த 9ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறார். வாசிக்கிற பொழுது கூட அவருடைய அந்த ஆழமான இறை அனுபவத்தை யோவான் அந்த இயேசுடைய மார்பிலை சார்ந்து அந்த இயேசு சொன்ன அந்த மந்திரங்களை நாம் கற்றுக்கொண்ட யோவான் இன்றைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன சம்பவத்தை வைத்து மிக பெரும் ஒரு ஆழமான இறையியல் போதனை நமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைக்கி நாங்கள் ஒரு 15 தினம் இதை வாசித்து அங்கிருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த மனிதர்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோமா? அந்த பார்வையற்ற அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறோமா? பெற்றோருக்குள்ளே இருக்கிறோமா? பரிசேயருக்குள்ளே இருக்கிறோமா? அல்லது போனால் அந்த ஊர் மக்களிடம் இருக்கிறோமா? எத்தனையோ மக்களை கொண்டு வந்து யோவான் நமக்கு சொல்லுகிறார், இந்த பார்வையற்ற மனிதனைப் போல இந்த உடல் பார்வையையும் பெற்று அகப்பார்வையும் பெற்று என்னுடைய சீடராக மாறுங்கள். அதற்காகத்தான் இந்த தவக்காலத்தை தந்திருக்கிறேன். நாங்கள் இந்த அகப்பார்வையை பெற நாங்கள் முயற்சிப்போம். மீண்டும் ஒரு முறை ஹெலன் கெல்லருடைய வார்த்தைகளோடு இந்த மறையுரையை முடிக்க விடுகின்றேன். கண் பார்வை இருந்தும் உள்ளார்ந்த பார்வை, தூர நோக்கு, தரிச நோக்கு இல்லாமல் இருப்பதே அதைவிட மேலானது, மோசமானது. இந்த உடல் பார்வை அல்ல, இந்த ஆன்மீக பார்வை இல்லாமல் இருப்பதான் மோசமானது. இந்த ஆன்மீக பார்வையை இந்த வாரத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ள இறையாசி வேண்டி செபிப்போம். ஆமேன்.